வெல்கம் கைஸ். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரோக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இதோடைய கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ட்ரோக் வந்தால் எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பிரைனில் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். சிடிக்கு ஃபுல் ஃபார்ம் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி. ஸோ நமக்கு சிடி ஸ்கேனில் என்ன தெரியும் அப்படின்னா, பிளட் வெசலில் ஏதாவது கிளாட் இருந்தால் அப்படியே தெரிஞ்சிடும். அதே போல் ப்ளீடிங் நடந்துச்சு அப்படின்னாலும் தெரிஞ்சிடும். இது வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். அடுத்ததாக எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனில் எந்த இடத்துல கிளாட் இருக்குது, எந்த இடத்துல ப்ளீடிங் நடக்குது, எந்த ஆர்ட்ரியில் நடக்குது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக காட்டும் எம்ஆர்ஐ ஸ்கேன். மேக்னெட்டிக் அண்டு ரிசோனன்ஸ் இமேஜிங். அடுத்ததாக ஆன்ஜியோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்ஜியோ அப்படின்னாலே பிளட்டு அல்லது லிம்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்ஜியோகிராம் அப்படின்னா நமக்கு பிளட் வெசல்ஸ், லிம்ப் வெசல்ஸ் எல்லாம் எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ சிடி கொடுத்துட்டு நம்ம பிளட் வெசலில் எப்படி ரப்ச்சர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஆன்ஜியோகிராம் மூலமாக. ஓகேவா? அடுத்ததாக பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். பிளட் டெஸ்ட்டில் கண்டென்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணி நம்ம டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்ட்ரோக்குக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு திசு பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் இதை வந்து ஒன்று டேப்லெட்டாவோ அல்லது இன்ஜெக்ஷனாவோ கொடுக்கணும். ஓகேவா? இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திசுவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மினோஜன் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த பிளாஸ்மினோஜனோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, கிளாட் ஆகிருக்கிறத மறுபடியும் ஃபைப்ரினோலைசிஸ் பண்ணி அந்த கிளாட்டை இல்லாமல் பண்ணிடும். ஓகேவா? ஃபைப்ரினால் ஆனதான் கிளாட்டு. ஸோ அந்த ஃபைப்ரினெலாம் உடச்சிருச்சு அப்படின்னா அந்த கிளாட் மறுபடியும் இல்லாமல் போயிடும். அதுக்காக திசு பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர் கொடுப்பாங்க. ஸோ இது போய் பிளாஸ்மினோஜனை ஆக்டிவேட் பண்ணிடும், பிளாஸ்மினாக மாற்றிடும். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தோன்னா 0.9 மில்லிகிராம்லேருந்து 90 மில்லிகிராம் வரைக்கும் கொடுக்கலாம். அடுத்ததாக ஆன்டிகோயாகுலன்ட் ட்ரக்ஸு. நமக்கு இப்போ பிளட்டு கொயாகுலேட் ஆகிருக்கு, அந்த கொயாகுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிகோயாகுலேஷன் ட்ரக்ஸ் நிறையா கொடுக்கலாம் உள்ள. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வேர்ஃபேரின், ஹெப்பரின், இந்த ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது நமக்கு உள்ள ஏதாவது கிளாட் இருக்குது அப்படின்னா கூட அது கிளாட் டிஸ்இன்டகிரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் ஆன்டி பிளேட்லெட் ட்ரக்ஸு. பிளேட்லெட் தானே நமக்கு கொயாகுலேஷன் நடக்குது உள்ள. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சில ட்ரக்ஸ் கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு அஸ்பிரின். அடுத்ததாக நமக்கு பிபி இந்த டைமில் நார்மலாக இருக்காது. ஸோ பிபியை கண்ட்ரோல் பண்ணணும். பிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு சில ட்ரக்ஸ் கொடுப்போம். ஏன்னா பிபி அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு தடுக்கணும். அதுக்காக நம்ம ஆன்ஜியோடென்சின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். ஓகேவா? நீங்கள் கிட்னியில் படிச்சிருப்பீங்க. கிட்னியில் ஆன்ஜியோடென்சின் 1 வரும், அடுத்த லிவரில் ஆன்ஜியோடென்சின் 2 வரும் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஓகேவா? அந்த ஆன்ஜியோடென்சின் 2 உருவாக்கணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம்ஸை கொடுப்பாங்க பாடிக்குள்ளே. ஆன்ஜியோடென்சின் 1 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஆன்ஜியோடென்சின் 2 மாற்றிடும். ஆன்ஜியோடென்சின் 2 வேலை பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது த்ரூ ஏடிஹெச்டி, ஆன்டிடையூரட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச். இதை வந்து வேசோப்ரெசின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பிபி கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ஆன்ஜியோ அப்படின்னாலே என்ன யோசிக்கணும்னா பிளட் வெசல், பிளட்டு அல்லது லிம்பு அப்படின்னு. டென்ஷன் அப்படின்னா ப்ரெஷர். ஓகே, ஸோ பிபிக்கு இந்த கன்வெர்ட்டிங் என்சைம்லாம் உள்ள இன்செர்ட் பண்ணுவாங்க. அதே போல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா கொலஸ்ட்ரால் இருந்துச்சு அப்படின்னா ஃபேட் டெபாசிட் ஆகிட்டு இன்னும் ஸ்ட்ரோக் வந்து அதிகமாகும். அதுக்காக ஒரு சில டேப்லெட் அல்லது இன்ஜெக்ஷனில் ஸ்டாட்டின் அப்படின்ற ஒரு மெடிக்கேஷன் கொடுப்பாங்க. அடுத்ததான் நியாசின் அப்படின்ற மெடிக்கேஷனும் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு டயக்னோஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்கேன் எடுக்கலாம், அதே போல் என்ன ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த ட்ரக்ஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் மெமரைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.